வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போது சென்னையில் 2 நாளாக பயங்கர வெயில். ஆனால் இப்போது வந்து நல்ல மழை பெய்யுது. உண்மையிலுமே இந்த மழையை நினைக்கும் போது எனக்கு என்னோடய சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. மழைனாலே நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. அதுவும் ரொம்ப வெயில் அடித்து அதுவும் இந்த கோடை மழை வர்றது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக வெயில், எல்லோரும் காஞ்சி போய் இருக்கும். நல்ல வெயிலில் வேர்த்து கொட்டி எப்படா ஜில்லுன்னு ஒரு காற்றடிக்கும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு மழை வருது. ரொம்ப ரொம்ப மனசளவில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இந்த மழை வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கையில் எனக்கு எப்படி இருந்தது என்னோடய அனுபவத்தில் அப்படிங்கிறது இப்போ நினைக்கும் அப்போ டக்குன்னு ஞாபகம் வந்துச்சா. அப்போது எனக்கு ஏதோ எழுத தோணுச்சு. ஸோ நான் எழுதின வரிகளை நான் படிக்கிறேன். 4 அடி திண்ணையில் 4 பேர் படுத்துறங்கி பாதிசாம ஆன பின்ன தெக்குத்திய ஆனமலை வந்து திண்ணையில் வீச திடுக்கிட்டு நாங்கள் எழுந்து பாய சுருட்டி வீடெல்லாம் அடைச்சிருந்த மூட்டை முடிச்செல்லாம் ஓரங்கட்டி பாய விரிச்சு என்னையும் தம்பியையும் படுக்க வச்சு விடிய விடிய திண்ணையில் நிறைஞ்சி வரும் தண்ணியெல்லாம் கூட்டி விட்டு காலையில் எங்கே போய் மண்ணெடுத்து குண்டு குழியான திண்ணைய மெழுகுவதுன்னு வெசனப்பட்டு காத்திருந்தா அம்மா. வெளிச்சம் எப்போ வரும்னு. இது இது கவிதையா அப்படின்னு நான் சொல்லலை, பட் இது என்னோடய அனுபவங்கள். நாங்கள் வந்து திண்ணையில் தான் எங்கள் வீடு மொட்டை மாடி. திண்ணையில் தான் தூங்குவோம். நான், அப்பா, தம்பி, அம்மா 4 பேருமே. அப்போ வந்து எங்கள் வீடு வந்து தெற்கு பார்த்த வாசல். இடிக்குது. எங்கள் வீடு வந்து தெற்கு பார்த்த வாசல். தெக்குத்தி மலை வரும்போது அது மொட்டை மாடிங்கிறதுனால நேராக ஏன் வீடு கதவு திறந்துருந்தால் உள்ள வரையிலுமே தண்ணி வந்துடும். சின்ன திண்ணை தான், அதனால் வந்து கதவு திறந்துருந்தால் உள்ள வரையிலுமே தண்ணி வந்துடும். அப்படி இருக்கும்போது நாங்கள் தூங்கிட்டு இருப்போம். திடீர்னு தெக்குத்தி மலை வரும். அவசரமாக எழுந்திரிச்சு உள்ளே போயிட்டு பார்த்தா நான் தூங்க மாட்டோம். மேக்ஸிமம் தூங்க மாட்டோம், தூக்கம் வராது. மழை தண்ணி வந்து திண்ணையை நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அம்மா விளக்குமாறு எடுத்து அந்த தண்ணியெல்லாம் கூட்டிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அந்த தண்ணி மண் தரதான். அப்போ தண்ணி நிற்கிறதுக்கும் விளக்குமாறு போட்டு கூட்டுறதுக்கும் திண்ணெல்லாம் பேந்து போயிடும். அம்மாவுக்கு ஒரே கவலையாயிடும். திண்ணையெல்லாம் வீடு வலிக்கிறதுனாலே அவங்களுக்கு வந்து ஒரு வீடு மொழுகிறதுனாலே அவங்களுக்கு ரொம்ப व्यसனமாக இருக்கும். ரொம்ப நேரம் எல்லாத்தையும் அங்கே எங்கே சின்ன வீடு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சுட்டு அதை ஓரங்கட்டி வீட்டை மொழுகிறதுக்குள்ள அவங்களுக்கு போதும்னு ஆகிடும். அப்படி இருக்கும்போது இந்த மழை வந்து அந்த தரையெல்லாம் மொழுகிற தரையெல்லாமே வந்து பேத்து அங்கங்கே குண்டு குழியுமா இருக்கும். இப்போ நம்ம சென்னை ரோடு மழை வந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி எங்களோட திண்ணை இருக்கும். ஸோ அதை வந்து அம்மா வந்து சரி காலையில் எங்கே போய் மண் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் மொழுகுறதுன்னு யோசிச்சுட்டு व्यसனப்பட்டு இருப்பாங்க. ஸோ அதை நினைக்கும்போது இந்த மலையும் அந்த மலையும் எனக்கு நினைவு வந்துச்சு. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு. நன்றி, வணக்கம்.